நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திக்கு நேர்காணல் அளித்த தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளித்திருக்கிறார். உரிய இடங்களை கேட்டு பெறுவோம் என்ற ரீதியில் அவர் நெறியாளர் பாலவேல் சக்கரவர்த்திக்கு பேட்டி அளித்திருக்கிறார். அந்த காட்சிகளை இப்பொழுது அவர் பார்க்கலாம். பீகார் தேர்தலில் ஏற்பட்ட அனுபவம், ஜார்க்கண்ட் தேர்தலில் ஏற்பட்ட அனுபவம், மகாராஷ்டிரா தேர்தலில், ஹரியானா தேர்தலில் சில அனுபவங்கள் எல்லாம் இருக்குது. என்னென்னா கடைசி நேரத்தில் தொகுதி பங்கீடு செஞ்சு செலெக்ஷன் ப்ராசஸ் ஆஃப் த கேண்டிடேட், இந்த வேட்பாளர்களை தேர்வு செய்யும் விதம் என்பது ஒரு பின்னடைவு ஏற்படுகிறது. அதனால் முன்கூட்டியே நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு களத்துக்கு போகணுன்றதான் எல்லாருடைய விருப்பம். தொண்டர்கள், தோழர்கள், தலைவர்கள் எல்லோரும் இதில் ஒரு மனதாக நேற்றுக்கு பேசி நாம் இந்த வேண்டுகோளை வைக்க வேண்டும் என்ற மாண்புமிகு முதலமைச்சருக்கு நேற்றுக்கு வேண்டுகோளை வச்சோம். அது உடனே 1 மணி நேரத்தில் அதை அறிவிப்பு செய்திருக்கிறார். 17ஆம் தேதி சட்டப்பேரவை நடக்க இருக்கிறது. இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். 17, 18, 19, 20 சட்டமன்றம், 21 விடுமுறை, 22 பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலாம் என்று அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். மகிழ்ச்சி. மாண்பு முதலமைச்சருக்கு நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ 9 மாதங்களுக்கு முன்னாடி அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சாங்க. அவங்க இன்னமும் கூட தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை தொடங்கலை அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருக்கு. ஒருவேளை அப்படியான பேச்சுவார்த்தை தொடங்கி தகவல்கள் வெளியில வந்தா அது ஒரு அணிக்கும் இன்னொரு அணிக்குமான வியூகங்கள் வெளியில கசியும் அப்படின்ற மாதிரி பார்க்க வேண்டாமா? இது இல்லை, அது பொருந்தா கூட்டணி, முழுகின்ற கப்பல் அது. பாஜகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக என்னென்ன சிந்திக்க வேண்டியமோ அந்த சிந்தனை உள்ள கூட்டணி அது. எங்களுடைய கூட்டணி, இந்தியா கூட்டணி அப்படி கிடையாது. இது மக்கள் நலன் சார்ந்த கூட்டணி, மக்களுடைய சமூக பொருளாதார விடுதலைக்கான கூட்டணி இது. அதனால் அங்கே நிறைய குழப்பம் இருக்குது. அதிமுக இப்போ நான் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழக தலைவர், மாண்பு முதலமைச்சர் தளபதி தலைமையில் இங்கே இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்குன்னு நான் சொல்கிறேன். நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். இது மாதிரி மோடியோ அமித்ஷாவோ இவங்க 2 பேரும் இல்லை இது பழனிசாமி தலைமையில் இருக்கிற கூட்டணி அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன் சொல்லலை? பிரதமர் வந்தார், எந்த இடத்துலையும் அதிமுகன்ற ஒரு வார்த்தையை பேசலையே, இந்த கூட்டணிக்கு தலைவர் யாருன்னு பேசலையே. அப்படின்னா அவர்களுக்குள்ள இணக்கமாக இல்லை. யார் யாரை விழுங்க போகிறாங்க, யார் யாரை ஏமாற்ற போகிறாங்கன்றது தான் இந்த திமுக 22ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு சொன்ன அறிக்கையில் ஒரு பட்டியல் போட்டிருக்கிறாங்க, என்னென்ன செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு. அது காங்கிரஸுக்கு சொல்லப்பட்ட ஒரு செய்தி அப்படின்னு பார்க்கணுமா? நம்ம இவ்வளோ வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கிடையில் இந்த பேச்சுவார்த்தை அது ஒரு ப்ராசஸ் தான். ஆனால் அவங்க சொல்லி இருக்கக்கூடிய அந்த பட்டியலை நம்ம உற்று கவனிக்க வேண்டிய தேவை இருக்கா? இல்லை, அவங்களுடைய பார்வையில் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணுறாங்க, இடைக்கால நிதிநிலை அறிக்கை தயார் பண்ணுறாங்க, இது இல்லாமல் கருத்து கேட்கும் கூட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த பெண்டிங் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ப்ரோக்ராம், என்னென்னலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமோ, வாக்குறுதி கொடுத்தோமோ அதையெல்லாம் செய்யணும். தொழிற்சாலைகள் கொண்டு வருவது, முதலீடு இருப்பது, இதில் பிஸியாக இருக்காங்க அவங்க. அது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது. எங்களுடைய அது அவங்களுடைய பார்வை. எங்களுடைய பார்வைன்னா இந்த 60-70 நாட்கள் கூட நிறைய வேலை கிரவுண்டில் பார்த்துருக்கலாமோ அப்படின்ற பார்வை இருக்குது. அதனால் இது குற்றச்சாட்டோ கோபமோ எது. இங்க கூட்டணிக்குள்ள ஏதாவது ஒரு விரிசல் ஏற்பட்டு விட வேண்டும் அப்படிங்கிறத மனதில் வைத்து காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சிலர் பேசும்போது அது தொடர்பாக ஏன் கட்சியினுடைய தேசிய தலைமை எதுவும் எதிர்வினை ஆற்றாம இருக்கிறாங்க? 17ஆம் தேதி மாநில தலைமை எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டு பேசின பிறகு நாங்கள் ஒரு மனதாக முடிவு எடுத்து இனிமேல் கூட்டணி தொடர்பாக அகில இந்திய தலைமை முடிவெடுக்கும். எங்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள், இவர்கள் சேர்ந்து முடிவெடுப்பார்கள். நாங்கள் எல்லா அதிகாரத்தையும் நீங்களே பேசி நல்வழி காட்டுங்கன்னு விட்டாச்சு. இப்போ அவங்க தான் பேசுவாங்க, அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. இப்போது யாராவது ஒருத்தர் கருத்து சொல்கிறாங்கன்னா அந்த கருத்து கூட சொல்லக்கூடாது தேர்தல் விஷயமா கடுமையாக தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அது தலைமை பார்த்துக்கொள்ளும், அகில இந்த தலைமை பார்த்துக்கொள்ளும். மாறா இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள் இப்போ முதலமைச்சர் பேசிய பிறகாகவும் கூட 2006 போல 2026 விட்டுறக்கூடாது, மக்கள் தான் முடிவு செய்யணும் கூட்டணி ஆட்சியா இல்லையா அப்படிங்கிற கருத்தை சொல்வதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆட்சி, கூட்டணி ஆட்சி எல்லாத்துக்குமே முடிவு செய்பவர்கள் மக்கள் தானே. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கின்ற ஆட்சி தான் நடைபெறும். என்ன சொல்ல போனால் பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஆட்சி தான் நீடிக்கும். அது ஆகையால் இந்த கருத்து நான் என்ன சொல்கிறேன், பொதுவெளியில் பேசக்கூடாதுன்னு வாய்ப்புட்டு போட்டிருக்காங்க எங்களுடைய அகில இந்திய தலைமை. அதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். அரசியலை பற்றி கேட்டால் அகில இந்திய தலைமை முடிவு பண்ணும். ஓகே.
ஆனா இங்க தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு மேல பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன முடிவு பண்றாங்களோ முடிவு எடுத்து நடவடிக்கை எடுப்பாங்க. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க, கூட்டணி முடிவெடுக்கிறதுலயே காங்கிரஸ் 2ஆ பிரிஞ்சிருக்கு தமிழ்நாட்டுல அப்படிங்கிறாங்க. அவங்களுடைய ஆசை, அவங்களுடைய கனவு, எப்படியாவது பிரிச்சு வெளியே அனுப்பிடலாமா, வீக்கெண்ட் பண்ணலாமா திமுக கூட்டணி. அது ஒருபோதும் அவருக்கு எந்த அளவுக்கு சிந்தனைகள் இருக்கோ, எந்த அளவுக்கு நினைக்கிறாரோ அதே தான் நாங்களும் நினைச்சிட்டு இருக்கோம். என்ன உங்களுக்கு அவ்வளோ பெரிய அக்கறை காங்கிரஸ் பேரியக்கத்து மேல? தமிழ்நாட்டில் நீண்ட காலமா ஆட்சியை பிடிக்க முடியாத சூழல்ல காங்கிரஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம 1967 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதிலிருந்து இதுவரை வாய்ப்பு இல்லை. 2006 ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எல்லோரும் சேர்ந்து கலைஞர் ஆட்சி செய்யட்டும், நாம் வெளியிருந்து ஆதரவு கொடுக்கணும், ஆதரவு கொடுத்தாங்க. தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி திமுகவையும் திமுக கூட்டணியும் தான் எதிர்க்கணும், மாறா அவங்க பாஜக கூட்டணியை எதிர்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் முன்வைக்கிறாங்க. எனக்கு பதில் இல்லை, அது அவங்கள தான் கேட்கணும். ஏன்னா அப்படி ஒரு சக்தி வந்திருக்கிறார், புது சக்தி வந்திருக்கிறாருன்னா அவர் இவங்களை தான் எதிர்க்கணும், எங்களை எதிர்க்க கூடாதுன்னு அப்படி சொல்றாங்கன்னா அதுல என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு பாக்குறீங்க? பயன்படுத்த பாக்குறாங்க, பயன்படுத்தணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அவர் ஏதாவது பொலிட்டிக்கலாக பயன்படுத்தலாமா, ஓகே, எதுக்காவது ஆதாயத்துக்கு உதவுவாரா, அப்படிதான் பார்வை. அதை விட வேற ஒன்றையும் பார்வை இருக்க முடியாது. விஜய் இந்த தேர்தலில் திமுகவுக்கோ கூட்டணி கட்சிகளுக்கோ ஒரு சவாலா இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? சொல்ல முடியாது. எனிதிங்கும் இல்ல அப்பன். இந்தியா கூட்டணியை வரைக்கும் பலமா இருக்கு. 45+ விழுக்காடுக்கு மேல வாக்கு வங்கி இருக்கு. 45 விழுக்காடுக்கு மேல இருந்தாவே பெரிய ஓட் பேங்க் தானே. ஓகே, 200 தொகுதிக்கு மேல வெற்றி பெறலாமே. அக்ராஸ் த ஸ்டேட் நீங்க எங்க எடுத்தாலும் 45 விழுக்காடுக்கு மேல தான் இந்தியா கூட்டணிக்கு வாக்கு.